ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோவில் வந்துட்டு நான் மெயினாக வந்துட்டு என்ன டாபிக் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா ஏடபிள்யூஎஸ் வித் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட். ஆல்ரெடி வந்துட்டு உங்களுக்கு ஏடபிள்யூஎஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பட் ஒன்லி தியரி நாலேஜ் இருக்குதுனாலும் ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் ஹேண்ட்ஸ் ஆனாக பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கனாலும் நீங்கள் இந்த வீடியோ சீரீஸ்லேருந்து வந்துட்டு ஒரு ஃபுல் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நமக்கு இதுக்கு என்ன வேணும்னா நமக்கு ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். இங்கே போயிட்டு ஏடபிள்யூஎஸ்ல வந்துட்டு சைன் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துட்டு ஒரு 6 மந்த்துக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு $100 கொடுப்பாங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன சர்வீஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு $100 பே பண்ணுவாங்க. ஈஸியாக வந்துட்டு நம்ம ஒரு 6 மந்த்துக்குள்ளே ஏடபிள்யூஎஸ்ல இம்பார்ட்டண்டான ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து பண்ணலாம். ஸோ ஆஸ் பார்ட் ஆஃப் இந்த சீரீஸில் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் என்ன காமிக்க போகிறேன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸோ ஏடபிள்யூஎஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்துட்டு ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஆஸ் யூஷுவல் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் வந்து வேணும். ஸோ ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் வந்துட்டு ஈஸி தான். ஜஸ்ட்டு நீங்கள் சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூட் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று கிடச்சிரும். ஸோ ஒன்ஸ் ரூட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐஏஎம் யூசர் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஐஏஎம் யூசர் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஐஏஎம் யூசரை யூஸ் பண்ணி வந்துட்டு நீங்கள் எந்த ஆப்ரேஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஆல்ரெடி ஒரு யூசர் இருக்குது. ஸோ இந்த டுட்டோரியலுக்கு வேணும்னா நான் ஆல்ரெடி ஒரு நியூ ஐஏஎம் யூசர் கிரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அண்ட் வந்து கோடிங்க்கு மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம கோடிங் அசிஸ்டன்ட் டூல்ஸ் இருக்கு இல்லையா, கூகுள் ஆன்டிகிராவிட்டி, கோடெக்ஸ் இருக்குது, ஸோ கர்சர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி குயிக்காக வந்துட்டு ப்ராஜெக்ட்டை டெப்ளை பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கு நீங்கள் ஆக்சுவலி தியரினா நிறையா டுட்டோரியல்ஸ் ஆல்ரெடி இருக்குது. பட் நான் மோஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கிறது வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட் தான். ஓகே, ஸோ லெட் கெட் ஸ்டார்டட். ஸோ ஏடபிள்யூஎஸ் கான்செப்ட் தெரிலனாலும் நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லைனா ஒவ்வொரு சர்வீஸ் போகிறப்போ வந்துட்டு அதோட யூஸ் கேஸ் என்ன அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆல்ரெடி நான் ஒரு ரூட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலாக ரூட் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் வந்துட்டு மெயின் அக்கௌண்ட் இல்லையா. இப்போ ஐஏஎம்ங்கிறது வந்துட்டு ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். இது வந்து ஒரு பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு யூசருக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குற மாதிரி வந்துட்டு நம்ம ஐஏஎம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இது கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த யூசரை வச்சு நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ இங்கே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு யூசர் கிரியேட் பண்ணி காட்டுறேன். நான் ஆல்ரெடி வந்து ஒரு யூசர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து இன்னொரு யூசர் வந்து கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே குளோபல்னு இருக்கும். இதான் வந்து ரூட் அக்கௌண்ட்டுன்னா இங்கே உங்களுக்கு அந்த இது டீட்டெயில்ஸ் வந்து வராது. ஓகே, நான் இங்கே கிரியேட் யூசர் கொடுத்துட்டு ஸோ இது வந்துட்டு மதன். ஓகே, ஸோ டெக்வித் மதன் கொடுத்துட்டு ப்ரொவைட் யூசர் டு ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்மெண்ட் கன்சோல். ஸோ கன்சோல்ங்கிறது வந்துட்டு நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி தான். ஸோ இங்கே வந்து பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கிறேன். யூசர் மஸ்ட் கிரியேட், இதை அன்செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு யூசர் வந்துட்டு கிரியேட் ஆயிரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டு பெர்மிஷன் ஏதாவது அட்டாச் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ பெர்மிஷன்கிறது ஒன்றும் இல்லை. அட்மின் குரூப்பில் வந்துட்டு நான் ஆல்ரெடி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சஸ் கொடுத்துருப்பேன். ஸோ நம்ம இன்னொரு குரூப் கூட வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே நம்ம கிரியேட் யூசர் குரூப் இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஃபார் யூடியூப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, யூடியூப் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே மெயினாக வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் கொடுத்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு உங்களுக்கு எல்லா பெர்மிஷனுமே கிடைச்சிரும். ஓகே, நம்ம வேறு ஏதாவது சர்வீஸ் பெர்மிஷன் வேணும்னா நம்ம அப்போதைக்கு வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். நான் வந்து யூசர் கிரியேட் பண்ணிட்டேன் இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பில் இருக்குது. என்ன பெர்மிஷன் வந்துட்டு நம்ம அந்த யூசருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இங்கே செட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அந்த யூசர் வந்து இந்த குரூப்புக்குள்ளே வந்துட்டு ஆட் ஆகிப்பாங்க. ஸோ இப்போ வந்து நான் கிரியேட் யூசர் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து யூசர் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு யூஆர்எல் வந்து சொல்லுது. ஸோ இதுதான் வந்துட்டு கன்சோல் யூஆர்எல். ஓகே, ஸோ இப்போ இதை வந்துட்டு நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு ப்ரைவேட் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை வந்து லாக்இன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் அங்கே என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தனோ ஆக்சுவலாக எங்கள் அக்கௌண்ட்டு ஆக்சுவலாக அலைஸ் செட் ஆகிருக்கு. ஸோ இல்லைன்னா உங்கள் அக்கௌண்ட் ஐடி வந்து வரும். ஓகே, ஸோ இங்கே நான் வந்து நான் என்ன கொடுத்தேன், டெக் வித் மதன்கிற யூசர் கொடுத்துட்டேன். டெக் வித் மதன் கொடுத்துட்டு நான் அங்கே என்ன பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும் அதை வந்துட்டு இங்கே போட்டுருவோம். ஸோ கொடுத்துட்டு சைன்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டுக்குள்ள வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக சைன்இன் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஏடபிள்யூஎஸ் ரீஜியன் S3 ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஏடபிள்யூஎஸ் ரீஜியன்கிறது ஒன்றும் இல்லை. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் வந்து நிறைய டேட்டா சென்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுது. கரெக்டாக. ஸோ அந்த டேட்டா சென்டரை வந்துட்டு நம்ம தான் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக ஏடபிள்யூஎஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து லொக்கேஷன் சூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன லொக்கேஷன் வேணுமோ அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணி அதில் வந்துட்டு நம்ம அப்ளிகேஷனை வந்துட்டு ரன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஏடபிள்யூஎஸ் இங்கே போயிருக்கேன், லாகின் பண்ணியிருக்கேன் இல்லையா ஐஎம் யூசரில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே யூஐயில் கிளிக் பண்ணுறப்போ நமக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ்,
ஏசியா பெசிஃபிக், கனடா அந்த மாரி வந்துட்டு ஒவ்வொரு கண்ட்ரிலயும் அதில எங்கெங்கெல்லாம் வந்து இந்த டேட்டா சென்டர் இருக்கு அப்படிங்கிறது வந்து குடுத்துருக்காங்க. ஆசியா பெசிஃபிக்ல பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத், மும்பை இந்த மாரி குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நமக்கு வந்துட்டு மும்பை வந்துட்டு அ நம்ம ரீஜியன்ல வந்து இருக்கு. கரெக்ட்டா? ஸோ இந்த மாரி எந்த ரீஜியன் வேணுமோ அந்த ரீஜியன் வந்து செலக்ட். ஸோ அங்க ஒண்ணும் இல்ல உங்க அப்ளிகேஷன் வந்துட்டு அந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆக போகுது. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் என்னன்னா, நம்ம இந்த அப்ளிகேஷன வந்துட்டு S3 பக்கெட் வழியா வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ S3 பக்கெட்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு மெஷின் இருக்கு. நம்ம லேப்டாப்ல வந்துட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் சேவ் பண்ணி வைக்கிறோம் இல்லையா? அதே மாரி கிளவுடுங்கிறது அங்கேயும் வந்து ஒரு வெர்ச்சுவல் மெஷின் தான் ரன் ஆயிட்டுருக்கும். அங்கேயும் வந்து ஒரு லேப்டாப், ஒரு மெஷின் தான் இருக்கு. கரெக்ட்டா? ஸோ அதுக்குள்ள வந்துட்டு நம்ம இந்த ஃபைல போட்டு வச்சுட்டோம்னா, அங்க போய் ஸ்டோர் ஆயிக்கும். நம்ம எப்ப வேணுமோ வந்து எடுத்துக்கலாம். சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ் அப்படிம்பாங்க. இல்லனா S3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங்கிறது என்ன, நம்ம வந்து கன்டென்ட் வந்து சேஞ்ச் ஆக போறது கிடையாது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் React, Angularலாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம டைரக்ட்டா வந்துட்டு நான் அப்ளிகேஷன்ல லாகின் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, S3 பக்கெட் வந்து கிரியேட். ஸோ நான் இங்க ரீஜியன் வந்து ஏசியா பசிபிக் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க நான் வந்து ஜஸ்ட் ஒரு HTML ஃபைல் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ HTMLல வந்துட்டு நான் index.html அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு, ஸோ இதில வந்துட்டு நமக்கு சும்மா சிம்பிளா வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் இங்க HTML அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சும்மா ஒரு 2 கன்டென்ட் எழுதிக்கலாம். ஹோஸ்டட் ஆன் AWS. ஸோ இந்த ஃபைல் வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நம்ம ஏதாவது ஸ்டைல்ஸ் வேணும்னாலும் குடுத்துக்கலாம். பட் இப்போதைக்கு எதுவும் வேணாம். நம்ம டைரக்ட்டா வந்து இத டெப்ளாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம S3 பக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. இங்க போயிட்டு S3 அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஸ்கேலபிள் ஸ்டோரேஜ் இன் கிளவுட் அப்படின்னு வந்து வந்திருக்கு. கரெக்ட்டா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி 2 பக்கெட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அத இக்னோர் பண்ணிக்கங்க. இங்க வந்து கிரியேட் பக்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணிட்டு, நான் இப்போ சிம்பிளா வந்துட்டு இந்த பக்கெட் நேம் வந்து யூனிக்கா இருக்கணும். ஜெனரல் பர்ப்போஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இது வந்து நம்ம AWS ஃப்ரீ டயர்ல ரன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிருங்க. இந்த பக்கெட் வந்து டெலீட் பண்ணிருங்க. ஓகே. நான் இங்க வந்து ஒரு சும்மா ஒரு பக்கெட் நேம் யூனிக்கா இருக்கிற மாரி குடுத்துக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இது நீங்க குடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு, ஆ இங்க இதெல்லாம் எதுவும் தேவையில்ல. கீழ வந்துருங்க. ஸோ பிளாக் ஆல் பப்ளிக் ஆக்சஸ். ஸோ இத வந்துட்டு நம்ம அன்செக் பண்ணிக்கணும். ஓகே. ஏன்னா இது வந்து பப்ளிக் ஆக்சஸ் இருந்தா தான் நம்ம வெப்சைட் வந்துட்டு இன்டர்நெட் வழியா ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே. மெயினா இத அன்செக் பண்ணிக்கங்க. ஸோ இத அன்செக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வார்னிங் வரும். ஸோ இது அக்னாலெட்ஜ் அப்படின்னு குடுத்துருங்க. ஸோ இது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒன்ஸ் இது பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு கிரியேட் பக்கெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த பக்கெட் வந்து கிரியேட் ஆயிருச்சு. கரெக்ட்டா? டெக் வித் மதன் ஸ்டாட்டிக் சைட். ஸோ இதுக்குள்ள போனீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இதுதான் வந்து ஸ்டோரேஜ் லொகேஷன். இது வந்து ஒரு ஃபோல்டர் மாரி ஆக்ட் ஆகும். ஸோ இங்க வந்துட்டு நம்மளோட ஃபைல வந்துட்டு போட்டுக்கலாம். ஸோ இங்க அப்லோடுன்னு ஒரு பட்டன் இருக்கு. அத கிளிக் பண்ணிட்டு, நான் இந்த index.fileல எடுத்து நான் இங்க டிராக் பண்ணி போட்டுக்கிறேன். அப்படி இல்லன்னா நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, ஆட் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வழியாவும் நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் index.html வந்துட்டு போட்டதுக்கப்புறம், நம்ம அகைன் வந்து இங்க ஒரு அப்லோட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இது குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த டெஸ்டினேஷன்ல வந்துட்டு அப்லோட் ஆயிருச்சு அப்படின்னு வருது. இங்க பார்த்தீங்கன்னா, சக்சீடர் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் மெயினா நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு செட்டிங்ஸ் வந்துட்டு எனேபிள் பண்ற மாரி இருக்கும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாட்டிக் வெப்சைட் வந்துட்டு கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த அ எனேபிள் ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே. அத வந்துட்டு நம்ம வந்துட்டு இதில வந்துட்டு அ எனேபிள் பண்ணணும். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த S3 பக்கெட்ல. ஸோ இதில வந்துட்டு இங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. கரெக்ட்டா? இது வந்து நம்ம இப்ப கிரியேட் பண்ண பக்கெட். ஸோ இதில என்ன பண்ணணும்னா, இங்க வந்து கீழ ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில வந்து நம்ம எடிட் பட்டன கிளிக் பண்ணிட்டு, இங்க வந்துட்டு ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் வந்து டிசேபிளா இருக்கு. கரெக்ட்டா? இது வந்துட்டு நீங்க எனேபிள் அப்படின்னு குடுத்துட்டு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் டாக்குமெண்ட் வந்து ஆல்ரெடி நம்ம index.html குடுத்துருக்கோம். சப்போஸ் நீங்க வேற ஏதாவது ஃபைல் குடுத்தீங்கன்னா, அந்த மாரி குடுக்குற மாரி இருக்கும். ஓகே. இப்போ வந்து இது எரர் அடிச்சதுன்னா, நம்ம error.html ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு ஏத்த மாரி வந்துட்டு போயிரும். ஓகே. ஸோ இதில வந்துட்டு நம்ம வேணா இங்க டைப் பண்ணிக்கலாம். index.html. ஓகே. ஏன்னா இதுதான் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைலா வந்து லோட் பண்ண போறோம். ஸோ இத சேவ் சேஞ்சஸ் குடுத்துக்கங்க. ஸோ ஒன்ஸ் சேவ் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒன்ஸ் சேவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாரி வந்துட்டு ஒரு URL வந்து வந்திருக்கும். பக்கெட் வெப்சைட் எண்ட் பாயிண்ட் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இத கிளிக் பண்ணீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த வெப்சைட் வந்துட்டு ஓப்பன் ஆகும். பட் இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அக்சஸ் டினைட் அப்படிங்கிற எரர் அடிக்குது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வெப்சைட் வந்துட்டு இதில போட்டுட்டோம். இந்த பக்கெட்டுக்குள்ள போட்டுட்டோம். URL வந்து ஜெனரேட் ஆயிருச்சு. பட்
இத அக்சஸ் பண்றதுக்கான பெர்மிஷன் வந்துட்டு இன்னும் நம்ம குடுக்கல. ஓகே. ஸோ அது ஏன் அப்டின்னா, நம்ம வந்துட்டு ஒவ்வொரு பக்கெட்டுக்கும் ஒரு பாலிசி இருக்கும். ஸோ அதாவது வந்து அக்சஸ் குடுத்தா தான் வந்துட்டு அது ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ அத வந்துட்டு நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு அது எனேபிள் ஆகும். ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனேபிளிங் பக்கெட் பாலிசி. ஓகே. ஸோ இத வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். ஸோ இத எப்படி ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். இங்க போயிட்டு அகைன் S3 பக்கெட்டுக்கு இங்க போனீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெர்மிஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கா? ஸோ பெர்மிஷன்ல வந்துட்டு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, பக்கெட் பாலிசி அப்படின்னு இருக்கும். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, "த பக்கெட் பாலிசி ரிட்டன் இன் JSON ப்ரொவைட் ஆக்சஸ் டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஸ்டோர்ட் இன் பக்கெட்." ஓகே. பக்கெட் பாலிசிஸ் டோன்ட் அப்ளை டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஓன்ட் பை அதர் டாக்குமெண்ட்ஸ். ஓகே. இங்க வந்து எடிட் குடுத்துக்கங்க. ஸோ இது டிஃபால்ட்டா ஒரு சின்டாக்ஸ் வந்து இருக்கு. ஓகே. அது போட்டீங்கன்னா தான் வந்துட்டு இது வந்துட்டு எனேபிள் ஆகும். ஸோ இதுதான் அந்த டிஃபால்ட் சின்டாக்ஸ். இப்போ வெர்ஷன் அப்படிங்கிறது வந்து 2012, 10, 17 இதுதான் குடுக்கணும். ஸோ சப்போஸ் வேற எதாவது குடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ இது நம்ம என்ன மெயினா சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட் அலோவ். ஓகே. ஆக்ஷன் வந்து S3லேருந்து கெட் ஆப்ஜெக்ட் அதாவது ரீட் பண்ற பெர்மிஷன். ஸோ எந்த ரிசோர்ஸ்க்கு ARN இந்த இந்த சைட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து குடுக்குறோம். ஸோ இங்க வந்துட்டு நம்மளோட ARN என்னது? இது கரெக்ட்டா? ஸோ இதே URL வந்துட்டு நீங்க வந்து இங்க போட்டுக்கணும். சக்சஸ்ஃபுல்லி எடிட்டட் பக்கெட் பாலிசி அப்படின்னு வந்திருக்கு. நம்ம இப்போ இங்க பேஜ் போயிட்டு ரீலோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பேஜ் அந்த நம்ம HTML அப்லோட் பண்ணோம் இல்லையா? அது வந்துட்டு நமக்கு இங்க எனேபிள் ஆயிருக்கு. ஸோ இதுவே வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டொமைன் இருந்ததுனாலும் உங்க பர்ட்டிகுலர் டொமைன் குடுத்து கூட நம்ம வந்து பண்ணலாம். அதெல்லாம் வந்துட்டு AWS ரவுட்ஸ் இது மாரி அட்வான்ஸ் கான்செப்ட்ல வரும். ஸோ இது இப்போதைக்கு வந்துட்டு நம்ம இந்த அளவுக்கு பண்ணி பார்த்தாலே போதும். இப்போ நான் எல்லாமே வந்து UIல பண்ணியிருக்கேன். ஸோ இதுவே வந்து ப்ரொவிஷன் பண்ற மாரி இருக்கு. ஸோ எல்லாமே கோடிங் வழியா பண்ற மாரி இருக்கும். பட் அதெல்லாம் நம்ம போக போக வந்து பார்க்கலாம். ஸோ இத நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் இது பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க இந்த பக்கெட்ட கிளிக் பண்ணிட்டு டெலீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்துட்டு நீங்க டெலீட் குடுத்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு எம்ப்டி பக்கெட் இருக்கும். எம்ப்டி பக்கெட் வந்துட்டு குடுத்துட்டு இங்க வந்துட்டு பெர்மனன்ட்லி டெலீட் அப்படின்னு குடுத்துருங்க. ஏன்னா அந்த பக்கெட் வந்து அது சம் காஸ்ட் வந்துட்டு எடுப்பாய்ங்க. ஓகே. ஸோ ஒன்ஸ் எம்ப்டி பண்ணிட்டு நீங்க வந்து டைரக்ட்டா போயிட்டு டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸிட் குடுத்துட்டு இத வந்துட்டு நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ வந்து பக்கெட் வந்து டெலீட் பண்ணியாச்சு. இப்போ நீங்க இந்த பேஜ் போனீங்கன்னா வராது. ஏன்னா அந்த மாரி ஒரு பக்கெட்டே இல்ல அப்படிங்கிற மாரி எரர் அடிக்குது. ஸோ இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி நம்ம ஃபர்ஸ்ட்டும் கொஞ்சம் ஈஸியான கான்செப்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட் போலாம். So thanks for watching. If you like the video, please like and subscribe. If you have any doubts, please comment in the comment section. Thank you all.